ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் கார்த்திக் ஏஜி. வெல்கம் டு ட்ரை மீ யுவர் செல்ஃப். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ளஸ் ஜாங்கோ. ஓகே, இது ரெண்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஜாங்கோங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பைத்தான் மூலிமா நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு பேக்கனுக்கு எப்படி வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் முதல் பதிவு தான் இது. ஸோ இந்த இதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நான் உபுண்டுவில் இப்போ நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ உபுண்டுவில் நான் யூஸ் பண்ண போகிறேன். உபுண்டில் ஆல்ரெடி பைத்தான் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு. ஓகே, ஸோ அடிஷ்னலாக நான் என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ விண்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஆன்லைனில் போயிட்டு பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் டவுன்லோட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் டவுன்லோட். ஓகே, உங்களோட விண்டோஸ்க்கோ இல்லை உபுண்டுக்கோ என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். நான் விண்டோஸில் இல்லை உபுண்டுல இருக்கனால எனக்கு tar.xy. இதே நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜாங்கோ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி நான் கூகுள்லேயே சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் எனக்கு வருது பாருங்கள், ஜாங்கோ டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணமோ அந்த ஓஎஸ்க்கான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ், இங்கே இருக்கிறது விண்டோஸ்க்கு. ஓகே, ஸோ நான் வந்து உபுண்டு யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் விஎஸ் கோடில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டர் விஎஸ் கோடில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஜென்ரலாக எங்கேருந்து வேணாலும் இந்த கமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் இதில் இருந்தால் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் ப்ராஜெக்ட்டுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜென்ரலாக எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டோ இல்லை டெர்மினலோ ஓகே அதில் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பைத்தான் -m பைத் இன்ஸ்டால் ஜாங்கோ. ஸோ கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், சில ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலும் ஆகிட்டுருக்கு. ஸோ டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட நான் வெர்ஷனை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் செக் வெர்ஷன் ஆல்சோ. ஸோ பைத்தான் 3-m ஜாங்கோ வெர்ஷன் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஜாங்கோட வெர்ஷன் என்னங்கிறது எனக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ ப்ராப்பராக எனக்கு வந்து ஜாங்கோ இதில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பர்டிகுலர் இதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே.